92.7 பிக் எஃப்எம்ல மன்னா எத்னிக் மில்லட்ஸ் வழங்கும் டேக் இட் ஈஸி பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் மற்றும் பொன்வண்டு சோப்ஸ் அண்ட் டிடர்ஜென்ட் பவுடர்ல இன்னைக்கு பிக் டாக் வித் பாலாஜில பிரிட்ஜ் அப்படின்ற ஒரு ஆப்பை டெவலப் பண்ண நம்ம ஊர் இளைஞர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மச்சான் பாரா முதல் பாலிய சிக்ஸர் எங்கள மாதிரி 1000 பேருக்கு வேலை போட்டு கொடுத்திருக்காரு. இனாத்து கொடுக்கணும் துப்பு தூ இந்த வாங்கிக்கோ துப்பு. எங்க சிவாஜிக்காக நாங்க உயிரை கூட கொடுப்போங்க. ரமணா தம்பி எங்களால காட்டி கொடுக்க முடியாது. கிச்சாவை விடுதலை செய் கிச்சாவை விடுதலை செய். பிக் டாக். இந்த நான் சின்ன வயசுல இருக்கும்போதெல்லாம் வந்து யாராவது ஒரு அங்கிள் வந்து ஒரு 2 மாசம் பிரேக் எடுக்கிறேன் அப்படின்னு வேலையை விட்டா உடனே ஒய்ஃப் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா வந்து அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க. சுற்றி இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா வாழ்க்கையே அந்த அங்கிள் இழந்துட்டார் அப்படின்ற மாதிரி, ஐயோ வேலையை போய் விட்டியே நீ உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 150-200 பேர் வந்து பேசுவாங்க. சொந்தக்காரங்களாம் வந்து அவள் தான் வாழ்ந்து கட்ட ஜமீன்தார் மாதிரி அவங்கள பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ நீங்கள் 3 பேருமே பார்க்கறதுக்கு இளைஞராக இருந்தாலும் கொஞ்சம் வயசானவங்க தான் நினைக்கிறேன். ஆனால் வந்து 3 பேருமே வந்து வேலையை விட்டு சுய தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னும் போது ஈஸியாக ஃபேவரபுளாக இருந்த சுச்சுவேஷனு. அவர் சொல்லிட்டு எனக்கு கல்யாணம் ஆகல. கல்யாணம் ஆகலையா? கொஞ்சம் டவுட்டு தான். நீங்கள் சொல்லுங்க மைக். டெஃபினெட்லி. ஸோ நாங்கள் கரியர் இந்த யூஎஸ், நான் தம்பி சாம் 2 பேரும் வந்துட்டு அவர் ஐடியா வாஸ் டு ஸ்டார்ட் சம்திங் இந்த மாதிரி. யூஎஸ்ல வந்து 10 வருஷம் வேலை செஞ்சிட்டீங்க. ஆமா, ஓகே, நல்லா சேர்த்து சம்பாதிச்சு வச்சாச்சு அப்படின்ற மாதிரி நினைச்சு சம்பாதிச்சாலும் அங்கேயே செலவும் பண்ணிட்டோம். திரும்ப வந்துட்டு நாங்க எல்லாம் ஒன்னா ஜாயின்ட் ஃபேமிலியா தான் இருக்கோம். ஸோ அதனால வந்து we have an incredible support system வீட்ல. ஓகே, அது இருக்கிறதுனால we are able to do this. ஓகே, யாரா இது இங்கிலீஷ்ல கௌதம் மேனன் இன்டர்வியூ மாதிரியே பேசுறது அப்படின்னு பார்த்தாக்க 92.7 பிக் எஃப்எம்ல சட்ட சாயங்காலத்துல நீங்க பெற்றா இருக்கிறது மன்னா எத்னிக் மில்லட்ஸ் வழங்கும் டேக் இட் ஈஸி பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் மற்றும் பொன்வண்டு சோப்ஸ் அண்ட் டிடர்ஜென்ட் பவுடர். கல்யாணம் ஆகாத வாலிபன், கல்யாணம் ஆன 2 தலைக்கட்டான்கள், இவங்க 3 பேரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க. 3 பேருமே அமெரிக்கால பார்த்த வேலை, சாஃப்ட்வேர் கம்பெனியில் பார்த்த வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு கடந்த ஒரு 1.5 வருஷமா பயங்கரமா ரிசர்ச்லாம் பண்ணி ஃபோனில் நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம்ல ஆப், இந்த கேண்டி கிரஷ், அதுக்கப்புறம் வேற என்ன இருக்குது, ஏதோ ஃபேஸ்புக் ஆப், அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஆப் சொல்லுங்க, ஓலா ஆப், ஊபர் ஆப்லாம் இருக்கு. அந்த மாதிரி பிரிட்ஜ் அப்படின்ற ஒரு ஆப் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பிரிட்ஜ் என்னது அப்படின்னா நம்ம ஊர் பசங்க ஒரு 3 பேர் சேர்ந்து நம்மளெல்லாம் சேர்ந்து நம்ம சில ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு பயங்கர பிளானிங்லாம் வச்சு ஆரம்பிச்சு இவங்க கிட்ட திடீர்னு பேசும்போது ஆப் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இவங்ககிட்டே பேசி அது என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வேணும் அடுத்த கொஞ்சம் நேரத்தில் இதை நம்ம ஃபோனில் எதுக்காக நம்ம வச்சுக்கிட்டா நம்மளுக்கு என்ன நல்லது நடக்கும் அப்படின்றலாம் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல வந்து பிரிட்ஜ் சிறு குறிப்பு வரைகனா என்ன சொல்லுவீங்க? 2 லைனில் சொல்லணும். இதை வச்சு தான் அவங்க அடுத்த இது கேட்பாங்களே. கனெக்டிங் லைக் மைண்டட் பீப்புள் to do interesting activities. ரொம்ப நல்லா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா. அட போங்க, ஏங்க புரியுற மாதிரி சொல்லுங்கன்னா கனெக்டிங் நோக்கியா சிம்பிள் மாதிரி சொல்லிட்டு விட்டீங்க. சோ 2 பேருக்கும் பிடிச்சிருக்கிற, இப்போ உங்களுக்கு பிடிச்சிருக்கிற பல பேருக்கு காமனா ஒரு பிடிச்சிருக்கிற விஷயங்கள் இருக்குல்ல, எல்லாரும் சேர்ந்து ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாங்க. என்ன பிடிச்சிருக்கோ, அது கிரிக்கெட்டோ இல்ல ரன்னிங், அப்படி சொல்லுங்க. கிரிக்கெட்லாம் சொல்லுங்க. பிடிச்சிருக்கிற 2 பேர் அந்த மாதிரி இல்ல. டேட்டிங் ஆப் கிடையாது, டேட்டிங் ஆப் மட்டும் கிடையவே கிடையாது. ஓகே, சோ உங்க காமனா இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்து பிடிச்சிருக்கிற ஆக்டிவிட்டீஸ், வெளியில ஸ்போர்ட்ஸ் இருக்கோ, என்ன ரைடிங், பைக் ரைடிங், சைக்கிளிங் என்ன இருக்கோ அவங்க சேர்ந்து பண்ணலாம். சோ ஈஸியா சொல்லணும் அப்படின்னா வந்து இப்பவே சொன்னா 2 நாள் ஃபீலிங் வரும்ன்றதால கொஞ்ச நேரத்துல வந்து அது ஈஸியா நானே சொல்றேன் அங்கிள். சாயங்காலம் வந்து இந்த பிரிட்ஜ் ஆப் எதுக்காக நம்ம போன்ல வைக்க போறோம் அப்படின்றத இவங்க கூட பேச போறோம். இவங்க தான் அமெரிக்கால திரும்பி வந்த ராஜீவ் சாமுவேல் அண்ட் மிஸ்டர் ஆதவ் கண்ணதாசன். மன்னா எத்னிக் மில்லட்ஸ் வழங்கும் டேக் இட் ஈஸி பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் மற்றும் பொன்வண்டு சோப்ஸ் அண்ட் டிடர்ஜென்ட் பவுடர்ல பிக் டாக் வித் பாலாஜி தொடரும். 92.7 பிக் எஃப்எம்ல மன்னா எத்னிக் மில்லட்ஸ் வழங்கும் டேக் இட் ஈஸி பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் மற்றும் பொன்வண்டு சோப்ஸ் அண்ட் டிடர்ஜென்ட் பவுடர்ல இன்னைக்கு பிக் டாக் வித் பாலாஜில பிரிட்ஜ் அப்படின்ற ஒரு ஆப்பை டெவலப் பண்ண நம்ம ஊர் இளைஞர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மச்சான் பாரா முதல் பாலிய சிக்ஸர் எங்கள மாதிரி 1000 பேருக்கு வேலை போட்டு கொடுத்திருக்காரு. இனாத்து கொடுக்கணும் துப்பு தூ இந்த வாங்கிக்கோ துப்பு. எங்க சிவாஜிக்காக நாங்க உயிரை கூட கொடுப்போங்க. ரமணா தம்பி எங்களால காட்டி கொடுக்க முடியாது. கிச்சாவை விடுதலை செய் கிச்சாவை விடுதலை செய். Big Talk with me Balaji. கொஞ்ச நாள் முன்னாடி ஷேன்வான் வந்து ஃபோனுக்குள்ள வந்து ஒரு ஆப் போட்டிருக்காரு. ஃபோனில் அந்த ஆப் போட்டதுக்கு அப்புறம் என்ன ஆயிட்டு அப்படின்னு பார்த்தாக்க வந்து அந்த ஆப் வந்து இது ஒரு 2 ஆண் பெண் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து ஒரு ஃபோட்டோ அவர் அமுக்கினா போகிறோம், டேரெக்டாக போய் அந்த பொண்ணையே பார்த்துடலாம், ஜாலியாக டேட்டிங்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஷேன்வானுக்கு 50 வயசுலேயே லைட்டாக அந்த ஆப் மேலே ஆசை வந்துருது. அப்ளை பண்ணி இம்ப்ளைலாம் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா இந்த 2-3 பேரை மீட் பண்ணி மெசேஜ் அமிச்சா அந்த மெசேஜ் வந்து அந்த பொண்ணு லீக் அவுட் பண்ணி ஷேன்வானுக்கு உலக லெவலில் ஒரு அசிங்கம் அது தெரியும் உங்களுக்கு. ஓகே, அந்த ஆப் பேர் டிண்டர். அதை பார்த்தோன்னே எனக்கு பரவாயில்ல ஜாலியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஷேன்வான் இன்ஸ்டால் பண்ணாரோடனே நானும் இன்ஸ்டால் பண்ணி அவர் மாட்டிக்கிட்டோன்னே நானும் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். எதுக்காக இவ்வளோ டெக்னாலஜியாக எனக்கு பேசினுக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரியே ஒரு ஆப், அதாவது அது டேட்டிங் யூஸ் ஆகும். இது வந்து 2 ஒத்த மனதுள்ள மனிதர்கள் கிரிக்கெட் விளையாடணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அந்த ஆப்பை வச்சு கிரிக்கெட் விளையாடலாம். கிரிக்கெட் மட்டும் இல்ல, ஆக்சுவலா என்ன வேணா, என்ன காமன் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நிறைய பேர் இப்போ சைக்கிள் ஓட்டிருக்காங்க, சில பேர் பைக் ரைட் போறாங்க, ட்ரெக்கிங் போறாங்க, என்ன வேணா பண்ணலாம். பிடிச்ச விஷயங்கள் சேர்ந்து பண்ணலாம். இந்த குரல் வந்து கிடையாது, யாரு இது எஸ்வி சேகர் மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் தான் பக்கத்தில் ஒருத்தர். அந்த ஆப் டெவலப் பண்ண 3 பேர்ல ஒருத்தர். ஆப் பேர் வந்து பிரிட்ஜ். இந்த பிரிட்ஜுங்கிற ஆப்பை வந்து நம்ம போன்ல போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அதுல வந்து ஒருத்தர் போடுவார், இப்போ நாளைக்கு காலையில நான் வந்து ஏலகிரி மலைக்கு ட்ரெக்கிங் போறேன் வரீங்களா அப்படின்னா யாராவது 4 பேருக்கு சண்டே காலையில ட்ரெக்கிங் போகணும் அப்படின்னா அந்த 4 பேர் அந்த ஆப் வச்சிருந்தாங்கன்னா அவங்களாம் சேர்ந்து போகலாம். கரெக்டா
புடிச்சிட்டீங்க. ஈஸியா சொல்லிட்டேன் இப்போ. அவ்வளவுதாங்க. இதே மாதிரி லைக் மைண்டட் பீப்புள் ஒரு விஷயத்தை ஒன்னா பண்ணணும், ஆனா கம்பெனியே இல்ல அப்படின்னு நினைச்சா இந்த ஆப் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஊர் பசங்க டெவலப் பண்ணிருக்காங்கன்னு கேள்விப்பட்டோன்னே இவங்களை வச்சு பேசிக்கிறோம். ஆப் டெவலப் பண்ணவரே எதுக்காக உங்களுக்கு இந்த ஐடியா வந்தது? அமெரிக்கால தானே நீங்க 10 வருஷம் யாருக்கு அங்கே, ஏன்னா நார்மலா நீங்க தமிழ் படம் வந்து அங்கேருந்து எடுப்பாங்க, அதே மாதிரி நீங்க அங்க இருக்கிற ஆப் ஏதாவது அந்த மாதிரி இல்ல, அந்த மாதிரி டெஃபினட்டா இல்ல. சோ ஆக்சுவலா இந்த கான்செப்ட்ல ஆப்பே இல்ல. ஓகே, வேர்ல்ட் வைட் கிடையாது. we are the pioneers. ஓகே. ஏன் இல்ல அப்படின்னா இப்போ இருக்கிற சோஷியல் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் வந்து மக்கள் அந்த ஆப்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணா மட்டும்தான் அவங்களுக்கு பெனிஃபிட், அவங்களோட மாடல் அப்படி. ஓகே, ஸோ நம்ம அதுல டிவியேட் ஆகிட்டு ஆப்ல டைம் ஸ்பெண்ட் பண்றதை விட்டு நீ வெளியில போய் ஸ்பெண்ட் பண்ண டைம், ஓகே, அப்படிங்கிற ஆங்கிள் தான் வந்து we are taking. ஸோ அதனால இந்த ரியல் வேர்ல்ட் இன்டராக்ஷன்ஸை வந்து ப்ரோமோட் பண்ற மாதிரி ஆப் we are the first one. ஸோ ஓடி விளையாடு பாப்பான்றது வந்து நீங்க போனை வச்சு நீங்க வந்து அங்க ஒன்னா சேர்க்கறீங்க, ஆனா அவங்க வெளில போய் தான் ஆக்டிவிட்டி பண்ணணும். அப்சல்யூட்லி. ஓகே அங்கிள், உங்ககிட்ட ஒரு ஆண்ட்ராய்ட் போன் இருந்ததுன்னா நீங்க அந்த பிளே ஸ்டோர்ல பிரிட்ஜ்னு தேடணுமா? BRIGG 2G BRIGGE. ஓ, ஐஃபை ஸ்பெல்லிங்ல இருக்கிற அந்த பிரிட்ஜை தேடினீங்கன்னா அந்த ஆப் வரும். இன்ஸ்டால் பண்றதுக்கு ₹1 கூட கிடையாது. நீங்க அதுல போய் பாத்தீங்கன்னா கோதண்டன் ஒருத்தர் போட்டிருப்பாரு, கபாலீஸ்வரர் கோயில் ஐ எம் கோயிங் டுமாரோ மார்னிங் கமிங் அப்படின்னா நீங்க வந்து எஸ் கொடுத்தீங்கன்னா நாளைக்கு அவர் கூட போலாம். கரெக்ட். கல்ச்சர் கம்யூனிட்டி உங்க இன்ட்ரெஸ்ட்ல இருந்ததுன்னா கபாலீஸ்வரர் கோயில் போனலாம், அது ஒரு ஆக்டிவிட்டி தான். ஓகே, யார் இந்த மாதிரி பேசுறாங்கன்னா இந்த ஆப் டெவலப் பண்ணவங்க தான். இவங்கலாம் யாரு, எதுக்காக திடீர்னு இந்த மாதிரி ஒன்று பண்ணாங்க, ஆப்லாம் டெவலப் பண்ணா கல்லா கட்டலாமா அப்படின்ற என்னோட டவுட், பஞ்சு மிட்டாய் டவுட் எல்லாத்தையும் கேட்க போறோம். இது மன்னா எத்தனிக் மில்லட்ஸ் வழங்கும் டேக் இட் ஈஸி பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் மற்றும் பொன்வண்டு சோப்ஸ் அண்ட் டிடர்ஜென்ட் பவுடர்ல பிக் டாக் வித் பாலாஜி தொடரும். 92.7 பிக் எஃப்எம்ல மன்னா எத்தனிக் மில்லட்ஸ் வழங்கும் டேக் இட் ஈஸி பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் மற்றும் பொன்வண்டு சோப்ஸ் அண்ட் டிடர்ஜென்ட் பவுடர்ல இன்னைக்கு பிக் டாக் வித் பாலாஜில பிரிட்ஜ் அப்படின்ற ஒரு ஆப் டெவலப் பண்ண நம்ம ஊர் இளைஞர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மச்சான் பாறா முதல் பாலிய சிக்ஸர் எங்கள மாதிரி 1000 பேருக்கு வேலை போட்டு கொடுத்திருக்காரு. இனாத்து குடுக்கணும் துப்பு தூ இந்த வாங்கிக்கோ துப்பு. எங்க சிவாஜிக்காக நாங்க உயிரை கூட கொடுப்போங்க. ரமணா தம்பி எங்களால காட்டி கொடுக்க முடியாது. கிச்சாவை விடுதலை செய், கிச்சாவை விடுதலை செய். Big Talk with me Balaji. நீங்க 3 பேரும் யார் அப்படின்னு சொல்லிட்டு உங்க சொந்தக்காரங்களுக்கு தெரியும். இப்போ நீங்க வீட்ல ரேடியோல நான் பேசுறேன்னு கேட்டிருப்பீங்க. இப்போ தெரியாதவங்க இப்போ அந்த அங்கிள் இருக்கார், அவங்களுக்கு நீங்க உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்கன்னா சொல்லுங்க, யாருன்னு சொல்லுவீங்க? இன்னைக்கே சொல்லணும், நைட் நான் வீட்டுக்கு போனேன். இல்ல, இன்ஜினியரிங் கிராஜுவேட் டர்ன்ட் ப்ரோக்ராம் மேனேஜர் டர்ன்ட் ஆண்டர்பிரினர். ஓகே, ரொம்ப சுலபமா இருந்தது சொல்றது புரியுது. நீங்க சொல்லுங்க. நான் ஒரு ஸ்டாண்டப் காமெடி பண்ணுவாங்க, ஸ்டாண்டப் காமெடி அண்ட் தியேட்டர் பண்ணிட்டு இருந்தேன். அது தவிர பல கம்பெனில வேலை தான் செஞ்சிருக்கேன். இப்போ வந்து இந்த கம்பெனி தான் ஃபுல் டைம். ஓகே, அவரோட கம்பெனி தான் உங்க கம்பெனியும். பக்கத்துல இருக்கிற பங்குமுடி பங்குமுடி வந்து இப்போ முடி வெட்டுறதுக்கு காசு இல்லாம முடி வளர்த்துட்டு இருக்கிற ஒரு ஆண்டர்பிரினர். ஓகே, இதுக்கு முன்னாடி யூஎஸ்ல கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு இங்க வந்து ஒரு கம்பெனில ப்ராடக்ட் மேனேஜரா இருந்துட்டு ஓகே வந்து இப்போ சொந்த கம்பெனி பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, சொந்த கம்பெனி பண்ணிட்டு இருக்காங்க. யார் இவங்க? விக்ரமன் படத்துல வர 3 இளைஞர்கள் பயங்கரமா வாழ்க்கையில முன்னேற துடிச்சிட்டு இருக்கிறவங்க மாதிரி பேசுறதுன்னா அதுதான் பண்ணிருக்காங்க. பிரிட்ஜ் அப்படின்ற ஒரு ஆப், BRIGGE அந்த ஆப் டெவலப் பண்ண இந்த 3 பேர் இருக்காங்க. என்ன ஆப் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க. ஒரே ஒருமான இன்ட்ரெஸ்ட் இருக்கு, எனக்கு வந்து வயலின் வாச பிடிக்கும், ஆனா நான் தனியா வாசிக்க பிடிக்காது, நான் கச்சேரி தான் பண்ணுவேன் 4 பேரோட சேர்ந்து. நான் 4 வயலின் பிளேயருக்கு எங்க போறது அப்படின்னா இந்த ஆப் வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 4 வயலின் பிளேயர் அதுல இருந்தாங்கன்னா நீங்க 5 பேர் சேர்ந்து வாசிக்கலாம். கரெக்ட். திடீர்னு பெசநகர் பீச்ல வாக்கிங் போனோம், ஆனா தனியா போனா நாய் துரத்துமே, எனக்கு கூட யாராவது வருவாங்களா அப்படின்னா உங்க கூட யாராவது வரதுக்கு இந்த ஆப்ல தேடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பயங்கர ஐஃபை கிவ் மீ ஐஃபை. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்பை ஃபாரின்ல தான் டெவலப் பண்ணி நம்ம ஊர்ல வந்து அதை ப்ரமோட் பண்ணுவாங்க. அது மாதிரி இல்லாமல் நம்ம ஊர்லேயே இருக்கு, சென்னையிலேருந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. அந்த 3 பேர்கிட்ட தான் பேசினு இருக்கோம். ஒரு 15 வருஷம் முன்னாடி வந்து இந்த மாதிரி படிச்சுட்டு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 5-6 வருஷம் நல்ல காசுலாம் சேர்த்ததுக்கப்புறம் வேலையை விட்டாங்க அப்படின்னா தே வில் ஸ்டார்ட் ஒன் ஐடி கம்பெனி. அவங்களே ஐடி கம்பெனி எடுத்து ப்ராஜெக்ட் வந்து பிடிச்சிருக்கோம், இங்கே ஒரு ப்ராஜெக்ட் பிடிச்சிருக்கோம், 40 கம்ப்யூட்டர் போட்டு ஒரு ஆஃபீஸ் வச்சு இதுதான் ஒரு ட்ரெண்டாக இருந்தது. ஆண்டர்பிரினர் அப்படின்னா இதில் தான் சம்பாதி. இப்போ என்ன நிறைய பசங்க நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த மாதிரி வேலையை குவிட் பண்ணிட்டு ஆரம்பிக்கிற வேலை இந்த ஆப் சம்மந்தமாக இருக்குது. இதெல்லாம் அவ்வளோ மணி மேக்கிங் ஒரு விஷயமா? அது கிடையாது. ஸோ ஒரு விஷயம் என்னன்னா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கம்யூனிட்டியோட இன்ட்ரெஸ்ட் நிறைய இருக்கு. நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க இப்போ. அதாவது மூளை உங்களோடது காசு எங்களோடதுன்ற அப்படின்ற மாதிரி பண்றவங்க இருக்காங்க. அதுவும் இப்போ ஃபேட் ஆயிட்டு இருக்கு. ஓகே, பட் அந்த பபுல்ல வந்து நிறைய பேர் பண்றவங்க இருக்காங்க. பட் மெஜாரிட்டி ஆஃப் த திங்ஸ் எங்க எல்லாருக்குமே ஒரு விதத்துல வருத்தம் என்னன்னா இங்க இருந்து வர எல்லா நியூ ஆப்ஸ் எல்லாமே வந்து என்னன்னா இப்போ ஒரு ஓலா வந்து ஊபர் ஃபார் இந்தியா, ஊபர் ஃபார் திஸ், ஊபர் ஃபார் தட், இல்லைன்னா பிளிப்கார்ட் வந்து அமேசான் இன் இந்தியா, எல்லாமே ஒரு இட்ஸ் மீ டூ இஸ் a copy concept. அத ஏற்கனவே யாரோ ஒருத்த பண்ணது நம்ம ஊருக்கு ஒருத்தங்க பண்றாங்க. So this is great. They are bringing indigenous value to it. இங்க இந்தியால வந்து கொண்டு வராங்க அந்த கான்செப்ட. அப்படியே உனக்கு சப்போஸ் ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருந்தனா நீ இப்போ ப்ளே ஸ்டோருக்கு போனா அந்த பிரிட்ஜ் இருக்கும், போட்டு பார்த்துட்டு அவன் நல்லா இல்லன்னு சொன்னா அதுல ஃபீட்பேக்லாம் சொன்னா நீங்க மாத்திப்பீங்களா? எல்லாத்தையும் மாத்த ரெடியா இருக்காங்க. ஓகே, சோ இப்போதான் ஆரம்பிச்சிருக்காங்க. லான்ச் பண்ணி எத்தனை நாள் ஆச்சு? 3 weeks. மன்னா எத்தனிக் மில்லட்ஸ் வழங்கும் டேக் இட் ஈஸி பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் மற்றும் பொன்வண்டு சோப்ஸ் அண்ட் டிடர்ஜென்ட் பவுடர்ல பிக் டாக் வித் பாலாஜி தொடரும்.
92.7 பிக் எஃப்எம்ல மன்னா எத்னிக் மில்லட்ஸ் வழங்கும் டிகிடிசி பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் மற்றும் பொன்வண்டு சோப்ஸ் அண்ட் டிடர்ஜென்ட் பவுடர்ல இன்னைக்கு பிக் டாக் வித் பாலாஜில பிரிட்ஜ் அப்படின்ற ஒரு ஆப்பை டெவலப் பண்ண நம்ம ஊர் இளைஞர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மச்சான் பாரா முதல் பாலிய சிக்ஸர் எங்களை மாதிரி 1000 பேருக்கு வேலை போட்டு கொடுத்திருக்காரு. இனாத்து குடுக்கணும் துப்பு தூ இந்த வாங்கிக்கோ துப்பு. எங்க சிவாஜிக்காக நாங்க உயிரை கூட கொடுப்போங்க. ரமணா தம்பி எங்களால காட்டி கொடுக்க முடியாது. கிச்சாவை விடுதலை செய் கிச்சாவை விடுதலை செய். Big Talk with me Balaji. இப்போ பிரிட்ஜ் அப்படின்ற உங்களோட இந்த ஆப் வந்து இப்போ லான்ச் பண்ணி ஒரு 3 வாரம் ஆகுதா? 3-4 weeks. 3-4 weeks. இந்தியாவில் யார் ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சிருந்தாலும் இதை இது பண்ணிக்க முடியும். பட் ஆனால் நீங்கள் ஏதாவது ப்ரொமோஷன் அப்படிலாம் பண்ணியிருக்கீங்களா இல்லை எப்படி தெரியும் இந்த ஆப் வெளில இருக்கிறது? இப்போதைக்கு வெறும் எங்களோட சொந்தமான சோஷியல் மீடியா ப்ரொஃபைல்ல மட்டும் தான் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் தெரிஞ்சவங்க எல்லாரும் ஸ்ப்ரெட் தான் சொல்லியிருக்கோம். அப்புறம் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 செலிபிரிட்டிஸ் கிட்ட கொஞ்சம் வார்த்தை ஸ்ப்ரெட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம். இன்னும் ப்ரமோஷன்லாம் எதுவும் பண்ணல. we don't want to promote. இந்த மாதிரி ஒரு ஆப்பா நாங்க அதை கன்சிடர் பண்ணல. ஓகே, விளம்பரம் பண்ணாம வேர்ட் ஆஃப் மவுத். கரெக்ட். நான் இதை யூஸ் பண்றேன், இங்க பாரு நீ சேர்ந்துக்கோ இதுல அப்படின்ற மாதிரி. உங்களுக்கு வேல்யூ இருந்தா கண்டிப்பா ஒரு 4 பேர்ட்ட சொல்லுவீங்க. அது வந்து இந்த இட்லி சாப்பிட்ற மாதிரி தான். இந்த இடத்துல நல்லா இருக்குன்னா 4 பேர்ட்ட சொல்லி வந்து சாப்பிடுங்க. ஓகே, இவர் மனசுல இருந்தது ரத்னா கேஃபேவா அப்படின்றது எனக்கு தெரியல. பிரிட்ஜ் அப்படின்ற ஒரு ஆப். பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம லோக்கலா இருக்குல்ல, அதே மாதிரி தான் லோக்கல் சென்னை பசங்க ஒரு 3-4 பேர் சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தாக்க இந்த ஆப் டெவலப் பண்ணிருக்காங்க. என்ன பண்ணும் இது அப்படின்னா, ஒத்த கருத்துடைய ஒத்த இன்ட்ரெஸ்ட் உடைய ஒரு நடிகல்ல ஒக்குறில் அவங்க என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தாக்க வந்து ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு, எனக்கு டேபிள் டென்னிஸ் விளையாட பிடிக்கும், ஆனா எங்க வீட்டில் டேபிளும் இல்லை விளையாடுறதுக்கு ஆளும் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க யாராவது நல்ல பிளேயர் வந்து அந்த ஆப்ல இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. எனக்கும் ஆளே இல்லை அப்படின்னா நீங்க 2 பேர் சிங்கிள்ஸ் விளையாடலாம், 3 பேர் இருந்தாங்கன்னா டபுள்ஸ் விளையாடலாம், 4 பேர் இல்ல இந்த வினி சேர்த்து 4 இல்ல. சோ அந்த மாதிரி ஒரே இன்ட்ரெஸ்ட் இருக்கிற 2 பேர் ஒரு இடத்துல மீட் பண்ணி அவங்க வந்து பிசிக்கலா, அதாவது போன்லயே இல்லாம ஹைடா வாட் ஆர் யூ டூயிங் ஐ எம் ஹியர் அப்படின்ற மாதிரி இல்லாம வாடா நம்ம போய் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டிவிட்டியா பண்றதுக்கான ஒரு ஆப் தான் இந்த பிரிட்ஜ். அதை டெவலப் பண்ண வேண்டியதான் பேசிக்கிறோம். எனக்கு வந்து ஏற்கனவே இன்னொரு டவுட், இந்த விளையாடுறது ஓடுறது அப்புறம் ஈஸியார் போலான்றது தவிர இது வரைக்கும் இந்த 3-4 வாரத்தில் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா விஷயங்கள் மக்கள் ஒன்னா ஒரே இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க பண்ணியிருக்காங்களா? நிறைய பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ஜஸ்ட் ஒரு 2-3 மட்டும் சொல்றேன். ஸோ ஒரு ஹெரிட்டேஜ் குரூப் நடத்துற ஒருத்தவங்க வந்து கூவம் ரிவர் பத்தி ஒரு ரிசர்ச் ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணியிருக்காங்க 1 year. அந்த ப்ராஜெக்ட் உடைய பிரசன்டேஷன் வந்து they did it through பிரிட்ஜ்ல அந்த ஆக்டிவிட்டியா போட்டு, அதாவது கூவம் பத்தின ஒரு பண்ண ஆராய்ச்சி எல்லாம் வந்து ஹெரிட்டேஜ் அண்ட் ஹிஸ்டரி ஆஃப் கூவம் வந்து அதை வந்து ஒருத்தர் பிரசன்ட் பண்ணியிருக்காரு. நாளைக்கு நான் இதை பத்தி பேச போறேன், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னா வந்து கேளுங்கன்னா எல்லாம் சேர்ந்து போய் கேட்டிருக்காங்க. ஆமா, அது ஒண்ணு நடந்திருக்கு. ஓகே, அதுக்கப்புறமா வந்து ஸ்பைக் பால் அப்படின்னு ஒரு புது கேம் வந்து யூஎஸ்ல பாப்புலர் ஆயிட்டு இருந்த கேம் இப்போ புதுசா இங்க சென்னை கொண்டு வந்திருக்காரு. ஸ்பைக் பாலா? டிராம்பலின் ஒன்னு பவுன்ஸ் ஆற மாதிரி நெட் வச்சிருவாங்க. அதாவது கூச்சி தாங்கும், கூச்சி மேல வரும். அதுல பால் அடிக்கணும், 2 தடவை பாஸ் பண்ணலாம், வாலிபால் மாதிரி. வாலிபாலுக்கும் டேபிள் டென்னிஸுக்கும் குறப்பிரசவத்துல பிறந்ததுதான் ஸ்பைக் பால். விசு படத்துல வர மாதிரி ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டீங்க. அது என்ன பால் எனக்கு தெரியாத பால் நினைச்சிருந்தேன். ஸ்பைக் பால் இது. இதுக்கு ஒரு ஆக்டிவிட்டி கிரியேட் பண்ணி எல்லாம் சேர்ந்து விளையாடி வாரம் பண்றாங்க. அந்த இதெல்லாம் எங்க கிடைக்கும், அந்த எக்யூப்மெண்ட்லாம்? அது எடுத்துன்னு வராங்க, யூஎஸ்ல இருந்து ப்ரொக்யூர் பண்ணி எடுத்துன்னு வராங்க. ஓ, அதுக்கான காசு கட்டணுமா? அந்த பையன் வந்து விளையாடுறதுக்கு ஃப்ரீ, நீங்க வாங்கணும்னா வாங்கிக்கலாம். ஐயோ ஜாலியா இருக்கு, இந்த விளையாட்டுலாம் விளையாடலாமா? பீச்ல நிறைய பேர். அதோட கொஞ்சம் சீரியஸான விஷயம்னா அது இப்ப சொல்லக்கூடாது, ஏன்னா நம்ம ஏற்கனவே 2 ஆக்டிவிட்டி சொல்லிட்டோம்ல. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பேசுறதுக்கு என்ன இருக்கும், எதுவுமே இருக்காதுன்றதுனால ரேடியோ ரூல்ஸ் படி இவங்களை போய் ஸ்டாப் பண்ணிட்டு அந்த சீரியஸான ஆக்டிவிட்டி என்ன பண்ணாங்க இந்த பிரிட்ஜிங்கிற ஆப் வச்சு, ஆண்ட்ராய்ட் போன் இருந்தா நம்மளும் இந்த போன்ல வச்சுக்கலாமா அப்படின்றத டிசைட் பண்ற மாதிரி அதை கேட்டலாம். ஓகே, நீங்க கேட்டுக்கிறது மன்னா எத்னிக் மில்லட்ஸ் வழங்கும் டிகிடிசி பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் மற்றும் பொன்வண்டு சோப்ஸ் அண்ட் டிடர்ஜென்ட் பவுடர்ல பிக் டாக் வித் பாலாஜி தொடரும். 92.7 பிக் எஃப்எம்ல மன்னா எத்னிக் மில்லட்ஸ் வழங்கும் டிகிடிசி பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் மற்றும் பொன்வண்டு சோப்ஸ் அண்ட் டிடர்ஜென்ட் பவுடர்ல இன்னைக்கு பிக் டாக் வித் பாலாஜில பிரிட்ஜ் அப்படின்ற ஒரு ஆப்பை டெவலப் பண்ண நம்ம ஊர் இளைஞர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மச்சான் பாரா முதல் பாலிய சிக்ஸர் எங்களை மாதிரி 1000 பேருக்கு வேலை போட்டு கொடுத்திருக்காரு. இனாத்து குடுக்கணும் துப்பு தூ இந்த வாங்கிக்கோ துப்பு. எங்க சிவாஜிக்காக நாங்க உயிரை கூட கொடுப்போங்க. ரமணா தம்பி எங்களால காட்டி கொடுக்க முடியாது. கிச்சாவை விடுதலை செய் கிச்சாவை விடுதலை செய். Big Talk with me Balaji. வெறும் விளையாடுறது, பீச்ல வாக்கிங் போறது, அப்புறம் பைக் ஓடனே பாண்டிச்சேரி போறதுன்னு இல்லாம இந்த பிரிட்ஜ் ஆப் வச்சு சீரியஸா இந்த 3 வாரத்திலே பண்ணிருக்காங்களா? ஆமா, நிறைய பேர் இதுல ஆக்சுவலா வந்து ஃபன் ஆக்டிவிட்டிஸ் தவிர ஒரு பேரண்ட்ஸ் ஆஃப் ஸ்பெஷல் சில்ட்ரன் ஒரு ஆக்டிவிட்டி கிரியேட் பண்ணி, பேரண்ட்ஸ் ஆஃப் ஸ்பெஷல் சில்ட்ரன். ஓகே, இப்போ குழந்தைகளுக்கு வந்து டிசபிலிட்டிஸ் இருக்கு, இல்ல ஏதாவது அந்த மாதிரி மென்டல் இல்னஸ் இருக்கு, அந்த மாதிரி இருக்கிற பேரண்ட்ஸ்லாம் ஒன்னா சேர்ந்து அவங்க எங்கேயோ மீட் பண்ணி தேவ் டிஸ்கஸ்ட் a few things, அவங்க பேசியிருக்காங்க. அந்த ஆக்டிவிட்டி கூட பிரிட்ஜ்ல இருக்கு. ஸோ அதுல கூட மக்கள் வந்து ஒன்னு சேர்ந்து பேசியிருக்காங்க. ஓகே. ஸோ இது மாதிரி இப்போ எனக்கு இப்போ ஒரு 15 குழந்தைங்களோட அம்மா அப்பா சேர்ந்து நம்ம நாளைக்கு 15 குழந்தைங்க கொண்டு விளையாடுறதுக்கு கொண்டு போலாமே, அந்த குழந்தைங்களை விளையாட விடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணி விளையாட வச்சுக்கலாம் தாராளமா. ஓகே, இது பேசிக்கா உங்களோட ஐடியா வந்து இந்த ஃபேஸ்புக்ல வந்து பேஜஸ்லாம் இருக்கும்ல, இந்த கம்யூனிட்டிஸ்லாம், அதுல இருந்து அதோட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ 4-5 அம்மாலாம் சேர்ந்து குட் மதர்ஸ் அப்படின்னு ஒரு கம்யூனிட்டி வச்சிருக்காங்கன்னா அதுல அவங்க ஆக்டிவிட்டிஸ் பிளான் பண்ணுவாங்க. அடிப்படையா ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா, ஃபேஸ்புக்ல பேஜஸோ இல்ல குரூப்ஸோ வந்து பீப்புள் தான் அதுல மெயின் என்டிட்டி, இதுல ஆக்டிவிட்டி இஸ் த மெயின் என்டிட்டி.
ஓகே, ஆக்டிவிட்டி மூலமா கனெக்ஷன் நடக்குது. என்டிட்டி கமாடிட்டிஸ்லாம் பேசுறது இந்த ஷோக்கு ஆகாதே, யாரா இது இப்படி எல்லாம் பேசுறது அப்படின்னு பார்த்தாக்க அவர் அமெரிக்கா அங்கிள். ஒரு 11 வருஷம் அங்க வேலை செஞ்சுட்டுங்கிற திமிர்ல ஆணவத்துல என்டிட்டின்னு எனக்கு தெரியாதுங்கிற ஒரு இதுல பேசினுங்கிற இவர் பக்கத்துல உட்காந்துங்கிற முடிக்காரு, அதுக்கப்புறம் இந்த பக்கத்துல உட்கார இளம் வாலிபன், இவங்க 3 பேர் சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தாக்க பிரிட்ஜ் அப்படின்னு ஒரு ஆப் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஆப்பை பத்தி தான் சாயங்காலத்துலயும் பேசினுக்கிறோம். இதை போன்ல கபால்னு போட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னு பார்த்தாக்க நிறைய பேர் நம்மளை சுத்தி இன்ட்ரெஸ்டிங்கா ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணி அதுல நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அவங்களோட சேர்ந்து போய் நம்ம விளையாடலாம். இப்போ நம்ம கிரிக்கெட் யாரோட விளையாடுவோம், சின்ன வயசுல ஏரியால விளையாடுவோம், இல்ல ஸ்கூல் பசங்களோட விளையாடுவோம். நம்மள சேர்த்துக்க மாட்டாங்க, நம்ம கசினை வேற கூட்டு போனோம்னா அவனை வெளில உட்கார வச்சிருவாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாம 8 பேர் தான் இருக்கும், நாளைக்கு மேட்ச் இருக்குது வேணா வரியா அப்படின்னா நம்ம கூட யாரையா கூட்டு போயிட்டு அவங்க கூட ஆடலாம். சோ ஒரே இன்ட்ரெஸ்ட் இருக்கிற நிறைய பேரை ஒன்னா சேர்ந்து அவங்களை பிசிக்கலா ஆக்டிவிட்டிஸ் பண்றதா இந்த பிரிட்ஜ் ஆப். இதை பத்தி தான் வந்து நீட்டி மணிக்கு பேசிட்டு இருக்காங்க. என்னது என்டிட்டி எதை சொன்னீங்களா, அது என்னது என்டிட்டி? ஆக்டிவிட்டிய வச்சு கனெக்ஷன் நடக்குது, மக்கள் வந்து கனெக்ட் ஆகி விளையாடுறது. இதுல வேற ஏதாவது கனெக்ஷன் நடக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல கனெக்ஷன் கிடைக்க வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இதுல வந்து பர்சனல் மெசேஜிங் கிடையாது. சோ நீங்க ஒரு இடத்துல வந்து இப்ப ஃப்ரிஸ்பி ஆட போறீங்க, ஃப்ரிஸ்பி ஆக்டிவிட்டி ஒரு பொண்ணு அழகான பொண்ணு வருதுன்னா அந்த பொண்ணு அப்புறம் எக்ஸ்கியூஸ் மீ நம்ம காஃபி சாப்பிடலாம் கேட்க முடியாது. நான் பர்சனல் மெசேஜிங் கிடையாது. ஓ இல்ல இதுல கேட்க முடியாது, ஆனா நேர்ல பார்த்தா ப்ராபபிலி கேட்டுக்கலாம். அது உங்க திறமையை பொறுத்தது. அது உங்க திறமையை பொறுத்து அந்த பொண்ணோட இன்சூரன்ஸ் சப்ஜெக்ட் ஆஃப் தி ஸ்டால் ஸ்டேஷன் அப்படி தான் சொல்றாங்க. அது மாதிரி ஏதாவது நடந்ததுன்னா அதுக்கு இவங்க பொறுப்பு கிடையாது. இந்த ஆப் மூலியமா தகவல் ஒண்டி வந்து கண்ணுக்கு தெரியும். ஓகே, இது வந்து என்ன ஐபோன் கிடைக்கா, இது எதுக்கு இருக்கு? இப்போதைக்கு ஆண்ட்ராய்டுக்கு மட்டும் தான் இருக்கு. ஐபோனுக்கு பில்ட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னொரு கொஞ்ச நாள்ல 1 மந்த்க்குள்ள வந்து ஓகே பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா எதுக்காக இவங்க பண்ணாங்க அப்படின்றதுக்கு ஆல்ரெடி வந்து சமுதாய விளக்கமா ஒன்று கொடுத்தாங்க. ஆனா நிஜமாலே நானும் ஒரு ஆப் டெவலப்பர், இந்த மாதிரிலாம் ஆப் பண்ணா ஏதாவது யூஸ் இருக்கா, இவங்க ஏதாவது கல்லா கட்டிருக்காங்களா அப்படின்றத தம்பி உன சார்பா நானே கேட்டுறேன். இது மன்னா எத்தனிக் மில்லட்ஸ் வழங்கும் டேகிடிசி பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் மற்றும் பொன்வண்டு சோப்ஸ் அண்ட் டிடர்ஜென்ட் பவுடர்ல பிக் டாக் வித் பாலாஜி தொடரும். 92.7 பிக் எஃப்எம்ல மன்னா எத்தனிக் மில்லட்ஸ் வழங்கும் டேகிடிசி பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் மற்றும் பொன்வண்டு சோப்ஸ் அண்ட் டிடர்ஜென்ட் பவுடர்ல இன்னைக்கு பிக் டாக் வித் பாலாஜில பிரிட்ஜ் அப்படின்ற ஒரு ஆப்பை டெவலப் பண்ண நம்ம ஊர் இளைஞர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மச்சான் பாரா முதல் பாலிய சிக்ஸர் எங்கள மாதிரி 1000 பேருக்கு வேலை போட்டு கொடுத்திருக்காரு. இனத்து குடுக்கணும் துப்பு தூ இந்த வாங்கிக்கோ துப்பு. எங்க சிவாஜிக்காக நாங்க உயிரை கூட கொடுப்போங்க. ரமணா தம்பி எங்களால காட்டி கொடுக்க முடியாது. கிச்சாவை விடுதலை செய், கிச்சாவை விடுதலை செய். Big Talk with me Balaji. இந்த ஆப்ல இப்போ கல்லா கட்டுறது தான் இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டா. ஃபாரின்ல இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் வந்திருக்கு. பெங்களூர்ல இருக்கிற கம்பெனி எனக்கு ஒரு என்னது அந்த என்ன சொல்லுவாங்க, அது வெஞ்சர் கேபிட்டல், வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்க்கு காசு கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி நிறைய பசங்க இப்போ ஆப் டெவலப் பண்றது ஒரு பேஷன் அப்படின்றத தாண்டி ஒரு பெரிய பிசினஸ் மாடலா பாக்குறாங்க. இஸ் இட் ட்ரூ? ரியாலிட்டியில் அப்படி இருக்கா? டெஃபினட்டாக இருக்கு, நிறையா வருது, நிறையா இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கம்யூனிட்டி கிட்ட. ஆனால் ஒரு ரியல் ப்ராப்ளத்தை சால்வ் பண்றோமா, அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்றாங்க இந்த ஆப் மூலமா, அது பண்றதுனால வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்கா வென் தே ஸ்டார்ட் மானிட்டைசிங், அதுக்கான பேமெண்ட் ஆப்ஷன்ஸ்லாம் கொடுக்கும்போது. ஸோ இதுதான் வந்து கீ கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணணும். இப்போ நம்ம பிரிட்ஜை பொறுத்த வரைக்கும் கரண்ட்லி இட் இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ டு யூஸ். ஓகே, நீங்க சொல்றது எனக்கு வந்து மதலிமுத்து மேக்ஸ் டியூஷன் போன மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. அதுக்கு நான் இந்த பட்டம் நம்பிக்கிறேன். மதலிமுத்து யாரா அப்படின்னா சின்ன வயசுல நான் மேக்ஸ் டியூஷன் போனேன் அங்கிள். மொத்தம் 12 இயர்ஸ், அதாவது 11th 12th ரெண்டுத்துக்கு சேர்த்து 3 கிளாஸ் போயிருப்பேன். அதனால நான் ஒரு உள்ள சேர்க்கவே இல்லை. பிரிட்ஜ் அப்படின்ற ஒரு ஆப்பை டெவலப் பண்ணிருக்காங்க. அது என்னது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குள்ள 56 வாட்டி சொல்லியிருக்கேன். நான் இப்போ தான் ரேடியோ போட்டேன் அப்படின்னா மறுபடியும் ஒரு வாட்டி சொல்றேன். உங்க போன்ல அதை வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, யாராவது 4 பேர் பேட்மிண்டன் விளையாடும் போது ஐயோ எனக்கு விளையாடும் போல ஆசையா இருக்கேன் ஆனால் ஆளே இல்லையே அப்படின்னா வந்து நீங்க அங்க போய் விளையாடலாம். ஆண்டி உங்களுக்கு வந்து சிற்பக்கலையில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஆனால் எங்கடா நான் போய் பண்ணுற பேட்டா எங்கே கொடுக்குறாங்கன்ற மாதிரி நினச்சிங்கன்னா ஒரு சிற்பக்கலையில் ஒரு ஏதாவது நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஆப்பில் உங்களுக்கு தெரிய வரும். நீங்கள் அவங்க கூட போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ தெரிஞ்சவங்க கூட மட்டுமே பண்ணக்கூடிய நம்ம ரொம்ப நாளாக பண்ணாமல் விட்ட விஷயங்கள்லாம் இப்போ அதே இன்ட்ரெஸ்ட் இருக்கிற நிறைய பேரோட சேர்ந்து பண்ணுறது தான் பிரிட்ஜ் ஆப். ஸோ இட்ஸ் a bridge between two people with the same interest is what the fantastic English. இப்போ எனக்கு இது சொல்லுங்க, அவர் சொன்ன இந்த புரியாத விஷயத்த புரியாத மாதிரி என்னன்னா இப்ப நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் நிறைய பேர் பண்றாங்க. பட் எங்க கம்பெனில கல்லா கட்டுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். கல்லா கட்டுறதுக்காக நாங்க பண்ணல. உங்களை விடுங்க, ஜென்ரலா அந்த பையன் கேக்குறான் நீங்க நிறைய கல்லா கட்டலாங்க. கண்ணா பின்னாடி எல்லாரும் மொபைல்ல தாங்க இருக்காங்க. ஆனா இன்டர்நெட் எல்லாம் எல்லாரும் எல்லாம் பண்றாங்க. சோ இந்த காலத்துல ஏதாவது பண்ணணும்னா மொபைல் இன்டர்நெட் எல்லாம் பண்ணோம். பிளிப்கார்ட் ஸ்னாப்டீல் யாரை கேட்டாலும் மொபைல்ல இருக்கிறாங்க, காசு கொடுத்துனே இருக்கிறாங்க, அவங்க காசு பார்த்துனே இருக்கிறாங்க. சோ அதனால கண்டிப்பா அதுல நிறைய காசு இருக்கு. திடீர்னு ஏன் ட்ரெயின் வந்து பாக்காதீங்க, முடிக்காரர் மைக் இழுத்துட்டாரு, சொல்லுங்க. இல்ல கல்லா கட்ட முடியும் அப்படின்றது கண்டிப்பா வாஸ்தவமான ஒரு விஷயம் தான். ஆனா வந்து இது வந்து நம்ம பசங்களுக்கு சொல்றதுனால அதோட சேர்த்து சொல்ல வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு 1000 ஆப் வருதுன்னா அதுல ஒரு ஆப் தான் வந்து சக்சஸ்ஃபுல்லா கல்லா கட்டுது. அதனால வந்து கல்லா கட்டத்துக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு.
ப்ரொவைடட் அவங்க சரியான ஆப்பை கரெக்டான நேரத்துல கரெக்டான மக்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா கல்லா கட்டலாம். ஓகே, கல்லா கட்டலாம் அப்படின்னு பேசுனது கண்டிப்பா அண்ணாச்சி கடைக்காரர் கிடையாது, ஆப் டெவலப் பண்றவர் தான். ஆனா அதுல இருக்கிற சிக்கல்கள், இவங்க 1.5 வருஷமா வேலை இல்லாம விட்டு அவங்க எல்லா வேலையும் விட்டு இந்த ஆப் தான் ஃபுல் டைம் அப்படின்ற மாதிரி டெவலப் பண்ணிருக்காங்க. ஸோ இதுல வந்து கஷ்டம் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஃபேஸ் பண்ணாங்களா அப்படிலாம் வந்து அங்கிள் நம்மளுக்கு தேவையில்லை. ஆனா அந்த பையன் இருக்கான் பாருங்க, அவன் செம்மையா கேட்டுக்கிறான், அவனுக்காக பேசலாம். இது மன்னா எத்தனிக் மில்லட்ஸ் வழங்கும் TDC பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் மற்றும் பொன்வண்டு சோப்ஸ் அண்ட் டிடர்ஜென்ட் பவுடர்ல பிக் டாக் வித் பாலாஜி தொடரும். 92.7 பிக் எஃப்எம்ல மன்னா எத்தனிக் மில்லட்ஸ் வழங்கும் TDC பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் மற்றும் பொன்வண்டு சோப்ஸ் அண்ட் டிடர்ஜென்ட் பவுடர்ல இன்னைக்கு பிக் டாக் வித் பாலாஜில பிரிட்ஜ் அப்படின்ற ஒரு ஆப்பை டெவலப் பண்ண நம்ம ஊர் இளைஞர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மச்சான் பாரா முதல் பாலிய சிக்ஸர் எங்கள மாதிரி 1000 பேருக்கு வேலை போட்டு கொடுத்திருக்காரு. இனாத்து குடுக்கணும் துப்பு தூ இந்த வாங்கிக்கோ துப்பு. எங்க சிவாஜிக்காக நாங்க உயிரை கூட கொடுப்போங்க. ரமணா தம்பி எங்களால காட்டி கொடுக்க முடியாது. கிச்சாவை விடுதலை செய், கிச்சாவை விடுதலை செய். Big Talk with me, Balaji. இப்போ வந்து இந்த இப்போ ஆப் எல்லாம் என் ஃபோனில் வச்சிருக்கேன். இப்போ என் ஃபோன் எடுத்து பார்த்தா அதில் இருக்கிற ஆப்லாம் வந்து நான் வந்து இப்போ செக்ரிகேட் பண்ணுறேன் அப்படின்னா, ஒன்று நான் எனக்கு தேவையான ஒரு பேங்க்கோ இல்லைனா வந்து வோடஃபோன் ரீசார்ஜ், ஏர்டெல் லைவ் ரீசார்ஜ், ஏதாவது அந்த மாதிரி ரீசார்ஜ் விஷயமா இருக்கணும், இல்லைனா எனக்கு என்டர்டெயின் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கணும். இதையும் தாண்டி ஏதாவது ஒன்று இருக்குது அப்படின்னா யூட்டிலிட்டி பர்பஸ், ஏதாவது எனக்கு வழி காமிக்கிறதுக்கு எந்த ஹோட்டல் நல்லா இருக்குது அப்படின்றதுக்கு. இதை தாண்டி ஏதாவது ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல ஆப் டெவலப் பண்ண முடியுமா? யூஸ் இருக்கா? முக்கியமான ஒரு லீஜர்னு ஒன்று இருக்கு இல்லையா? நம்ம லீஜருக்கு நம்ம என்ன பண்றோங்கிறது நம்ம ஒன்றும் பெருசாக நம்ம மிஞ்சி போனா என்ன பண்ணோம், வெளில போயிட்டு ஃப்ரெண்ட்ஸா தண்ணிட்டு போய் இல்லை படத்துக்கு போறோம். யார் என்ன இதுக்கு இதுல சேர்த்துக்கிறீங்க? ஓகே ஓகே ஜென்ரலா ஆமா. சோ லீஜர்னு ஒரு நிறைய விஷயங்கள் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நீங்க முன்னாடி கிட்டார் வச்சிருந்திருப்பீங்க, இப்ப எல்லாம் மறந்து போயிருப்பீங்க. கரெக்ட், அதுதான் கரெக்டா இருக்கு. முன்னாடி நீங்க வேற ஏதாவது ஃபுட்பாலோட இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கும், பட் அதெல்லாம் வந்து அது உங்களுக்கு கூட ஃப்ரெண்ட்ஸ் இல்ல கம்பெனில அங்க விட்டு போயிருக்கும். சோ அது எல்லாத்தையும் நீங்க திரும்பி கொண்டு வரலாம். இப்போ நீங்க ட்ரம் வாசிக்கல இதுவா இருந்தாலும் உங்களுக்கு கம்பெனி இருக்கும், நீங்க எல்லாரும் சேர்ந்து பண்ணி. இப்போ நிறைய பேர் சேர்ந்து ஃபுட்பால் மேட்ச் எல்லாம் பாக்குறாங்க. ஓகே, இந்த ஆப் வச்சு ஃபுட்பால் மேட்ச் எல்லாம் பாக்குறாங்க. ஆமா, டுமாரோ நைட் மேன் யூ செல்சி அப்படின்றாங்களா? கரெக்ட் ஆஃப் தி வாவ். ஓ, இந்த மேன் யூ செல்சி பாக்குறவங்க கண்டாலே எனக்கு எரிச்சலாம், போய் அச்சிடலாமலாம் இருக்கும். ஏன்னா எனக்கு சின்ன வயசுல இருந்து இன்ட்ரெஸ்ட் வந்து தெரிஞ்சதும் கிடையாது, சொல்லியும் கொடுத்தது கிடையாது. இவனுங்களாம் நம்ம ஊர் ஃபுட்பால் பார்க்க மாட்டேன், ட்ரோக்பா அப்படின்னு வானுங்க. யார் அந்த ட்ரோக்பான்னு எனக்கு தெரியாது. இந்த வரும்ல வீடியோ கேம்ஸ்ல அதிகமா எனக்கு கோல் அடிச்சவன் அவன் தான். பேசினவங்க பிரிட்ஜ் அப்படின்ற ஒரு ஆப் டெவலப் பண்ண இளம் வாலிபர்கள் 3 பேர் இருக்காங்க. ஒருத்தர் IIT கான்பூர்ல படிச்சுட்டு பரக்பூருக்கு போய் பேசுற மாதிரி பேசினுகிறார். இன்னொருத்தர் அப்பப்போ மைக்கை வந்து இழுத்து பேசினுகிறார். மூணாவது ஒருத்தர் தான் தமிழ்ல கிளியரா பேசினுகிறார். இந்த 3 பேரும் சேர்ந்து இந்த ஆப்பை டெவலப் பண்ணிருக்காங்க. பிரிட்ஜ் ஆப்பை பத்தி நான் நிறைய பேசிட்டேன். ஆனா வந்து இந்த ஆப் வந்து இப்போதைக்கு 3 வாரத்துல எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பேர் இன்ஸ்டால் பண்ணிருப்பாங்க. அந்த இதுல மொத்தமா நீங்க இன்வால்வ் ஆயிருக்கிற டைம் வந்து ஒரு 1.5 வருஷம். இந்த 1.5 வருஷத்துல ஒரு ஆப் டெவலப்பரா இன்னைக்கு இருக்கிற ஒரு ஜென்ரேஷன்ல வேலையை விட்டு தனியா பிசினஸ் பண்றோம், என்னெல்லாம் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் இருக்கிறதுலே பிக்கெஸ்ட் சேலஞ்ச் வந்து எங்களுக்கு இன்ஜினியரிங் டேலண்ட், இன்ஜினியரிங் சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ். ஓகே 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 டீம் பில்ட் பண்றது தான் பிக்கெஸ்ட் சேலஞ்ச். இல்ல நீங்க கேக்குறது ஃபேமிலி வைஸ் தானங்க. வீட்ல என்ன இல்ல சொல்றாங்க? அப்படி கிடையாதுங்க. நான் ஆப் டெவலப்பரா இருக்கிற வீட்ல எல்லாம் திட்ட தான் செய்வாங்க, என்னடா இவன் அமெரிக்கா வேலையை விட்டு வந்துட்டானேன்ற மாதிரி. இல்ல மக்கள் டெவலப் பண்றது கிடைக்கவே இல்லைங்க. ஆப் பில்ட் பண்ண எங்களுக்கு காசு இருக்கு, பட் நாங்க 3 பேர் கோட் டெவலப்பர்ஸ் கிடையாது. சோ எங்களுக்காக கோட் எழுதுறதுக்கு ஒருத்தர் வேணும், கம்ப்யூட்டர் டைப் பண்ணி. அதாவது அந்த ப்ரோகிராமிங் பண்ண ஆள் கிடைக்கல, ப்ரோகிராம் பண்ண ரொம்ப கஷ்டமா இருக்கு. பிளஸ் எங்களுக்கு சொந்தமா காசு இல்ல. சோ நாங்க வந்து இருக்கிற காசு எல்லாத்தையும் கையில எடுத்து இதுல போட்டோம். சோ வரவங்க எல்லாம் பெருசா சம்பளம் கேக்குறாங்க. எனக்கு 15 லட்சம் வேணும், 20 லட்சம் வேணும், 50 லட்சம் வேணும் கேக்குறாங்க. தர முடியல காசு. அவ்வளவு காசா கேக்குறாங்க சம்பளம்? ஏன்னா இப்ப வர்ற ஸ்டார்ட் அப்ஸ்லாம் கண்டிப்பா காசு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களே. சோ இப்போ போற ஸ்டார்ட் அப் எல்லாத்துக்கும் நிறைய காசு தருவாங்க நினைச்சு எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிரிட்ஜ் அப்படின்ற ஆப் டெவலப் பண்ண இளம் வாலிபர்கள் கிட்ட தான் பேசணும். மன்னா எத்தனிக் மில்லட்ஸ் வழங்கும் TDC பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் மற்றும் பொன்வண்டு சோப்ஸ் அண்ட் டிடர்ஜென்ட் பவுடர்ல பிக் டாக் வித் பாலாஜி தொடரும். 92.7 பிக் எஃப்எம்ல மன்னா எத்தனிக் மில்லட்ஸ் வழங்கும் TDC பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் மற்றும் பொன்வண்டு சோப்ஸ் அண்ட் டிடர்ஜென்ட் பவுடர்ல இன்னைக்கு பிக் டாக் வித் பாலாஜில பிரிட்ஜ் அப்படின்ற ஒரு ஆப்பை டெவலப் பண்ண நம்ம ஊர் இளைஞர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மச்சான் பாரா முதல் பாலிய சிக்ஸர் எங்கள மாதிரி 1000 பேருக்கு வேலை போட்டு கொடுத்திருக்காரு. இனாத்து குடுக்கணும் துப்பு தூ இந்த வாங்கிக்கோ துப்பு. எங்க சிவாஜிக்காக நாங்க உயிரை கூட கொடுப்போங்க. ரமணா தம்பி எங்களால காட்டி கொடுக்க முடியாது. கிச்சாவை விடுதலை செய், கிச்சாவை விடுதலை செய். Big Talk with me, Balaji. சாயங்காலத்துல இருந்து பிரிட்ஜ் அப்படின்ற ஒரு ஆப், 2 ஒரே இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மக்கள் அந்த ஆப் மூலியமா மீட் பண்ணி டென்னிஸ் விளையாடலாம், பேட்மிண்டன் விளையாடலாம், கோயிலுக்கு போகணும்னா போகலாம், குழந்தைங்களை விளையாட விடலாம் அப்படின்னா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஊர் பசங்களே டெவலப் பண்ணிருக்காங்க. அவங்க கூட தான் பேசினுக்கிறோம். சரி, எனக்கு ஒரு டவுட். இது வந்து ஒரு பாமர மனிதனா நான் கேட்கறேன், எனக்கு இது சொல்லிருங்க, எனக்கு புரியல. இப்போ வந்து எல்லா www.com போயிடுச்சு. www.bigfm.com எவனும் யூஸ் பண்றது இல்ல, cnnibn.com வந்து யூஸ் பண்றது இல்ல, எல்லாத்துக்கும் ஆப்ல தான் வருது. flipkart.com கூட யூஸ் பண்ணாம ஆப்ல தான் யூஸ் பண்றோம். அந்த மாதிரி இருக்கும்போது இன்னைக்கும் நம்ம ஊர் காலேஜில் BCA MCA எல்லாம் பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எதுக்கு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இன்னைக்கு தேவையா? எதுக்கு அதுக்கு வந்து 2 கோர்ஸ் இன்னும் இருக்கு. இதுக்கு ஏதாவது கொஞ்சம் படிச்சவங்களா பதில் சொல்லுங்களேன்.
இல்ல கண்டிப்பா இருக்கு. நீங்க ஆனா கொஞ்சம் வெறும் பிசிஏ படிச்சுட்டு நீங்க வந்து வாழ்க்கையில நான் வந்து ஆப்பிள்ல போய் ஒர்க் பண்ண ஒண்ணும் பண்ண முடியாது. இல்ல எம்சிஏவே எதுக்கு வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் டெவலப் பண்றதுக்கு இன்னைக்கு ஒரு மாஸ்டர்ஸ் டிகிரி. இப்போ வந்து மொபைல் அப்ளிகேஷன் வந்தோடனே இன்ன வரைக்கும் நம்ம அதுக்கு ஊர்ல வந்து ஒரு டிகிரி கோர்ஸ் கிடையாது, ஒரு டிப்ளமா கோர்ஸ் கூட பெரிய காலேஜ் எல்லாம் கிடையாது. அதெல்லாம் வந்து பிராக்டிஸ் லேர்னிங் தான். ஓவர் பீரியட் ஆஃப் டைம் நீங்க வந்து ஒர்க் பண்ணி தான் கத்துக்க முடியும். சோ நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது யாருமே மொபைல் ஆப் டெவலப்பரா ஸ்டார்ட் பண்றது இல்ல. இல்ல நான் கேக்குறேன், இந்த மாதிரி கோர்ஸ் எல்லாம் இப்ப தேவையில்ல. இப்ப இவ்வளவு பேர் வந்து ஆப் தான் யூஸ் பண்றாங்க. Why do you need a MCA or a BCA now? இல்ல ஜி, ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கும் வந்து நம்ம காலேஜ்ல இருக்கிற எம்சிஏவும் பிசிஏவும் ரெலவெண்டா தான் இருக்கு. ஏன்னா அந்த எம்சிஏ பிசிஏல கத்துக் கொடுக்குற கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ் தெரியாம வந்து நம்ம ஆப்பும் கோட் அடிக்க முடியாது, வெப்சைட்டும் பண்ண முடியாது. ஸோ ஆப்பும் பாத்தீங்கன்னா அதுவும் வந்து கடைசியில வந்து கோட் அடிக்கிற ஒரு விஷயம் தான். அந்த கோட் அடிக்கிறதுக்கு அந்த கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ் கண்டிப்பா தேவை. ஆனா ஒரு விஷயம் நீங்க சொல்றது கரெக்ட், அது வந்து கண்டிப்பா வந்து நிறைய காலேஜஸ் வந்து கன்சிடர் பண்ணலாம். என்னன்றதுனா வந்து இந்த ஆண்ட்ராய்டு iOS மாதிரி ஸ்பெசிஃபிக்கா இந்த ஆப் டெவலப்மெண்ட் கோர்சஸும் வந்து அவங்க வந்து கரிக்குலம்ல கொண்டு வந்தா டெஃபினட்டா வந்து ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கும், நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த காலேஜுக்கு நல்ல கல்லா கட்டிக்கலாம். காலேஜுக்கும் நல்ல கல்லா கட்டி எங்கள் காலேஜில் ஆப் டெவலப் பண்ணி ஆப்பிள் வேலை அந்த மாதிரிலாம் பண்ணீங்க. நல்லா பேத்திக்கலாம். ஓகே, நாளைக்கு யாராவது கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் பண்ணா நம்மளுக்கு கொஞ்சம் லைட்டா கல்லால ஒரு கட்டிங் கொடுத்தா நல்லா இருக்கும். ஓகே, சுய விளம்பரம் கருதி வெளியிட்டார் அந்த கம்பெனிக்காரங்க. பிரிட்ஜ் அப்படின்ற ஆப் டெவலப் பண்ண இளம் வாலிபர்கள் கிட்ட தான் பேசினோம். இது மன்னா எத்தனிக் மில்லட்ஸ் வழங்கும் TKDC பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் மற்றும் பொன்வண்டு சோப்ஸ் அண்ட் டிடர்ஜென்ட் பவுடர்ல பிக் டாக் வித் பாலாஜி தொடரும். 92.7 பிக் எஃப்எம்ல மன்னா எத்தனிக் மில்லட்ஸ் வழங்கும் TKDC பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் மற்றும் பொன்வண்டு சோப்ஸ் அண்ட் டிடர்ஜென்ட் பவுடர்ல இன்னைக்கு பிக் டாக் வித் பாலாஜில பிரிட்ஜ் அப்படின்ற ஒரு ஆப் டெவலப் பண்ண நம்ம ஊர் இளைஞர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மச்சான் பாரா முதல் பாலிய சிக்ஸர் எங்கள மாதிரி 1000 பேருக்கு வேலை போட்டு கொடுத்திருக்காரு. இனாத்து குடுக்கணும் துப்பு தூ இந்த வாங்கிக்கோ துப்பு. எங்க சிவாஜிக்காக நாங்க உயிரை கூட கொடுப்போங்க. ரமணா தம்பி எங்களால காட்டி கொடுக்க முடியாது. கிச்சாவை விடுதலை செய், கிச்சாவை விடுதலை செய். Big Talk with me, Balaji. சாயங்காலத்துல இருந்து பிரிட்ஜ் அப்படின்ற ஒரு ஆப், ரெண்டு ஒரே இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மக்கள் அந்த ஆப் மூலியமா மீட் பண்ணி டென்னிஸ் விளையாடலாம், பேட்மிண்டன் விளையாடலாம், கோயிலுக்கு போகணும்னா போகலாம், குழந்தைங்களை விளையாட விடலாம் அப்படின்னா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஊர் பசங்களே டெவலப் பண்ணிருக்காங்க. அவங்க கூட தான் பேசினுக்கிறோம். எனக்கு வந்து இந்த ஆப் இப்பதான் நீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. இட்ஸ் லைக் இப்போ வெரி யங், ஒரு 3 வாரம் தான் ஆச்சு லான்ச் பண்ணி, நீங்களே 1.5 வருஷமா தான் ஒர்க் பண்றீங்க. பட் வாட் யூ see as the future of this app or future of app development? ஃபியூச்சர் ஆஃப் ஆப் டெவலப்மெண்ட்னு பார்த்தா ஆப்ஸ் தாங்க ஃபியூச்சர். இனிமே மொபைல் ஆப்ஸ் தான் ஃபியூச்சர். எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு ஸ்பெண்ட் டைம் மொபைல்ல தான் எல்லாரும். நம்ம பார்த்தா வாட்ஸ்அப்ல இருந்து டிண்டர்ல இருந்து எல்லாமே. டிண்டரா? ஏ நைஸ், சூப்பர், ஐ லவ் தட் ஆப். நாங்க யூத் அதனால. ஓகே. சோ ஆனா எங்களோட ஆப் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா மக்கள் வாழ்க்கையில ஏதாவது ஒரு சேஞ்ச் கொண்டு வரணும். எல்லாருக்கும் பெட்டர் வேல்யூ ஆஃப் டைம். நிறைய டைம் இருக்கு மக்களுக்கு வகையில, ஆஃபீஸ் டைம்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாம் எப்படி யூஸ் பண்றாங்க, என்ன பண்றாங்கிறது தான் முக்கியம். ஓகே, இன்னும் ஒரு 2-3 வருஷத்துல where do you want to see this bridge growing? So when people think of அவங்க ஃப்ரீ டைம்னு நினைச்சாலே பிரிட்ஜ் எடுத்துக்கலாம். அந்த பிரிட்ஜ்ல போடுற ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஏதோ சத்தியம்ல டிக்கெட் இருக்கான்னு பார்க்கலான்ற மாதிரி, அந்த மாதிரி பார்க்க முடியாது. இல்ல அந்த மாதிரி பார்க்கலான்ற மாதிரி பிரிட்ஜ்ல என்ன ஆக்டிவிட்டி இருக்குன்னு பார்க்கலாம். எக்ஸாக்ட்லி. ஓகே, அது வந்து சென்னையில ஒண்டி இல்லாம இந்தியா ஃபுல்லா, வேர்ல்டு ஃபுல்லா. ஓகே. அண்ட் இந்தியாவில் 300 மில்லியன் ஸ்மார்ட் போன் யூசர்ஸ் வரப்போகுது இன்னும் ஒரு 2 இயர்ஸ்ல. இப்போ கரண்ட்லி 160-180 மில்லியன் இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்மார்ட் போன் யூசரும் அந்த 10 மணி நேரத்தை வந்து மீனிங்ஃபுல்லா அவங்களுக்கு வந்து என்ஜாயபிளா ஆக்கப்பூர்வமா ஸ்பெண்ட் பண்ணாக்கா அது எவ்வளவு பெரிய சேஞ்சா இருக்கும். அந்த சேஞ்சை தான் வந்து நோக்கி தான் நாங்க வந்து போயிட்டு இருக்கோம். தேங்க்யூ கைஸ் அண்ட் ஐ விஷ் யூ ஆல் தி சக்சஸ் இன் தி கிரேட்டஸ்ட் க்ளோரியஸ் ஹிஸ்டரி. ஓகே, தேங்க்யூ, ரொம்ப நன்றி. ஓகே, அண்ட் பிரிட்ஜ் அப்படின்ற ஸ்பெல்லிங் ஒரு வாட்டி கிளியரா சொல்லிருங்க. BRIGGE. மன்னா எத்தனிக் மில்லட்ஸ் வழங்கும் TKDC பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் மற்றும் பொன்வண்டு சோப்ஸ் அண்ட் டிடர்ஜென்ட் பவுடர்ல பிக் டாக் வித் பாலாஜி தொடரும்.